உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு புதுசாக ஒரு சார்ஜ் எடுத்திருக்க மாதிரி இத்தனை நாள் அதே வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ப்ராப்பராக இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்தந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று புதுசாக பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலி எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, வீடாகவே இல்லை. முதல்ல யாராவது வந்தால் உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? ஒரு சோஃபா கூட இல்லை, பிளாஸ்டிக் சேர் தான் தூக்கி போடுறோம். வீட்டில் ஒரு டிவி இல்லை, ஃப்ரிட்ஜுங்கிறதும் பேருக்கு தான் இருக்குது. அதுவும் எதுக்கு இருக்குன்னே தெரில. முதல்ல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லதாக வாங்கணுன்னே, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல வாங்கணும், வீடு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சேரனும் பார்த்துட்டு, இல்லைப்பா அதோ செவரெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குப்பா, அதெல்லாம் சரி பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் வந்துட்டு நடேசன் அப்படியே ஒரு மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது, ஹலோ சூப்பர் சிங்கர் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக கேட்குறாரு. என்ன நைட்டெல்லாம் நான் குடிச்சிட்டு வந்து அப்படியே அலப்பறை பண்ணுறீங்க, இப்போ என்னடானா உங்களுக்கு என்னன்னு இப்படி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏமா நேத்தி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சேங்கிற ஒரு சந்தோஷத்தில் குடிச்சிட்டேன், அதுக்கு என்னம்மா ஏமா இப்படி திட்டுற அப்படிங்கிறாரு. இப்படி திட்டுறேனா? இந்த குடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு கல்லீரலில் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான்மா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன நல்ல கண்டிஷனில் இருக்கும்? நீங்கள் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு நாள் ஹார்ட்டை டப்புன்னு நிற்க போகுது அப்படின்னோன்னு ரொம்பவே பயந்துடுறாரு. என்னம்மா காலையில் இப்படியெல்லாம் குண்டோத்திக்கு போடுற நீ அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன, நீங்கள் பாட்டுக்கு வந்தேன் போனேங்கிற மாதிரி சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, குடிச்சோமா, தூங்கினோமான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி தான் வீடு யார் பேரில் இருக்குன்னே தெரியாமல் எதை செஞ்சாலும் எதுக்காவது ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க. இப்போ தான் வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது, பத்திரமே உங்கள் கிட்ட தான் இருக்குன்னு வந்துருச்சுல, இனிமேல் வீட்டை எப்படி மாற்றணுங்கிறத பற்றி யாருமே யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. மாடி இப்போ என்னம்மா என்ன பண்ண சொல்கிற, எதுக்குமா இப்போ காலையிலே கூப்பிட்டு வச்சு வறுத்தெடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன எப்போ இதை பற்றி பேச முடியும் உங்ககிட்ட, இதுக்காக நேரம் காலெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா நான் அப்படிலாம் சொல்ல, இப்போ உனக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு, நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குன்னு உரிய ஷேரை எல்லாரும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், வீட்டையே முதல்ல வேறு மாதிரி மாற்றணும், இதெல்லாம் வீடா அப்படின்னாங்க. அப்படி பல்லவம் பார்த்துட்டு, அண்ணி என்ன நீ இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா வீடுன்னு பேருக்கு ஒன்று இருந்தால் போதுமா, வீடு மாதிரி இருக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. அப்படி பல்லவனும் வாய மூடிட்டு நிற்கிறாரு. எல்லாருக்கும் புரிஞ்சுதில்ல அப்படின்னோடனே, சரிங்க புரிஞ்சுது அப்படின்னு பாண்டியும் சொன்ன உடனே நடேசனும் கிளம்பி போடுறாரு. ஒரு வழியாக டெய்லியுமே வந்துட்டு அவங்கவுங்க கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நடேசன் என்ன பண்ணுறாருன்னா, ஈவினிங் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே உள்ளே வந்துட்டு, மடி மருமகளே எங்கே இருக்க அப்படின்னு கத்திட்டே வராரு. வரும்போதே நிலாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இந்தம்மா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க. இருமா எங்கே போகிற அப்படின்றாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. இரு, நீ என்கிட்ட கேட்டில்ல, ஒவ்வொரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், வீட்டுக்குரியதை கொடுக்கணும்னு சொன்னியே, இந்தம்மா என்னோட ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லார் முன்னாடியும் போய் அப்படியே அந்த பணத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டே ஒரு மாதிரி ஆட்டிட்டு வந்துட்டு, பாருங்கடா என்னோட ஷேர் வீட்டுக்காக நான் என் மருமகளுக்கு கொடுக்க போகிறேன், நீங்களாம் என்னடா கொடுத்தீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி மாற்றி பார்த்துட்டு, அவர் கொடுக்குறாராமா அதனால அப்படியே பெருமடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா இது நான் சுயமாக சம்பாரித்த காசுடா, அப்படி தான் பேசுவேன், என் மருமக கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ அதில் எண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பணம் இருக்குது. பார்த்துட்டு, சரி இது எத்தனை நாள் காசு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. எத்தனை லோடு போகிறீங்க, அதுக்கு என்ன கணக்கு அதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. மாமா என்னம்மா இந்த அளவுக்குலாம் போட்டு டைட் பண்ணுற, எப்படியோ ஏனா தானே இருந்துகிட்டு இருந்தோம், இப்போ வீட்டுக்குன்னு கொடுக்கணுன்னு ஒரு பொறுப்போடு கொண்டு வந்து கொடுக்குறோம்ல, வாங்கி வச்சுக்குவியா, அதை விட்டுட்டு எத்தனை லோடு போனீங்க, எத்தனை நாள் வேலை பார்த்த காசுன்னா இப்படியெல்லாம் கேட்ப அப்படிங்கிறாங்க. அப்படி தான் கேட்பேன், இனிமேல் டெய்லியும் அன்னன்னைக்கு எத்தனை லோடு ஓட்டுறீங்க, அதில் எவ்வளோ காசு வந்துச்சுங்கிறத, உங்களுக்கு தேவையானது என்னங்கிறத நான் பார்த்து தரேன், ஆனால் இன்னொரு வாட்டி குடிக்கணும்னு மட்டும் நினச்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதான் நீ சொல்லிட்டீல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போகிறாரு. இதை பார்த்துட்டு சேரன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்னென்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் வயசுக்கு இந்த மாதிரி அப்பாவை நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, ஆமாப்பா அவர் பாட்டுக்கு வருவார் சாப்பிடுவார், நான் ஏதோ சமைச்சு வச்சேன்னா இருக்கிறத சாப்பிடுவார், அதுவும் பிடிக்கலன்னா கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு படுத்துருவாருப்பா. ஏதோ நீ திட்டிக்கிட்டே இருப்பிய, எதுக்கு ரேடியோவை இவ்வளோ சவுண்டாக வச்சுருக்கீங்கன்னு, நாங்களாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், அப்படி ரேடியோவை சவுண்டாக வச்சுட்டு கூட கொஞ்சம் நேரம் பாடிட்டே இருந்துட்டு அப்படியே அவரே எப்போ தூங்குவார கூட
தெரியாது, நாங்களும் கண்டுக்க மாட்டோம். ஆனால் அப்படிலாம் இருந்தவர் பாரு, நீ சொன்ன உடனே வந்து பணம்லாம் கொடுத்துட்டு போகிறாரு உன்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு, என்னென்ன பின்ன வீடு வீடு மாதிரி இருக்க வேணாமா? அன்னைக்கு பாருங்க, என் வீட்டில் இருக்கவங்களே வந்து என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு வீடான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, என் வீட்டில் இருக்கவங்கள விடுங்க, இந்த ஊரில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்க, பேருக்கு தான் ஐயனார் வீடு, ஆனால் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா, புரியுது, வேற என்ன பண்ண சொல்கிற, நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், இத்தனை நாள் தான் வீட்டு மேலேன்னு எது பண்ணாலும் ஒரு பிரச்சனைக்குன்னு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதானே, இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைல்ல, முதல்ல நம்ம வீட்டையே கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அன்னன்னைக்கு ஷேருன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுல ஓரளவு பணம் சேர்ந்தோன்னே இப்போ நிலாவே கேட்குறாங்க, ஆனால் இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கொடுத்த காசை வந்து நான் நோட்டில் டெய்லியுமே என்ட்ரி போட்டு எழுதியிருக்கேன்னு, இவ்வளோ இருக்குது, இப்போ இதில் வீட்டுக்கு எவ்வளோவது காசு வேணுமாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு, இல்லைப்பா, வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் நான் டெய்லி தான் வாங்கிட்டு வந்துடுறேன்ல, மொத்தமாக கூட மளிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சாச்சுப்பா, இப்போதைக்கு வீட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை, காய்கறி மட்டும் தானே, அது டெய்லி கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரிங்கண்ணே, அப்படின்னா இப்போ இருக்கிற காசில் நம்ம கொஞ்சம் முக்கியமான ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிலா, போகலாம் அப்படின்னோடனே சோழனும் பார்த்துட்டு, போகலாம் மணிலா அப்படிங்கிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே நடேசன் கரெக்டாக வராரு. என்னம்மா, எங்கேயே கிளம்பிட்டீங்க போல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வரலான்ட்டு இருக்கோம், போகலாமா அப்படிங்கிறாங்க. ஐயய்யா, அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான்லாம் வரல, நீங்களே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு, இப்போ உங்களை யாராவது வந்து என்ன ஃபர்னிச்சர் வேணும்னு சொல்லிட்டு உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினச்சிங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னம்மா, நான் சூப்பராக செலக்ட் பண்ணுவேனே, அதுக்காக நீ கூப்பிடலையா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்டு நிலா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா ஃபர்னிச்சரையும் வாங்கிட்டு இதுக்காக நாங்கள் தனியாக வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர முடியும், நீங்கள் தான் உங்கள் வண்டி வச்சுருக்கீங்கல்ல, வாங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், அப்போது நீ என்னை ஒரு டிரைவராக தான் யூஸ் பண்ணுற அப்படி தானே அப்படிங்கிறாரு. எதுவாக இருந்தால் என்ன, நம்ம வீட்டுக்கு தானே வாங்க போகிறோம், வர மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னம்மா, வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாமே அசம்பிள் பண்ணி இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது பல்லவன் வந்துட்டு வேகமாக போய் சோஃபாவில் உட்காந்துட்டு குதிக்கிறாரு, படுக்கிறாரு, என்னென்னவோ பண்ணும்போது நிலா அப்படி பார்க்குறாங்க. டேய், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணி இதெல்லாம் என்னோட எவ்வளோ பெரிய கனவாக இருந்துச்சு தெரியுமா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி சோஃபாலாம் தான் நீ போட்டிருப்பாங்க, அப்போது ஏதாவது இப்படிலாம் பண்ணால் ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்களோன்னு ஒரு மாதிரி தயங்கி உட்காருவேன் தெரியுமா, ஆனால் அப்படி இல்லைல்ல, இப்போ நம்ம வீட்டில் இருக்க நீ, அப்போ இனிமேல் நான் ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் உட்காருவேன், படுப்பேன், குதிப்பேன் அப்படிங்கிறாரு. டே என்ன உட்காருவேன், படுப்பேன், குதிப்பேங்கிற, சோஃபானா உட்கார்றதுக்கு தான், படுத்து குதிச்சு என்ன சின்ன பையனா நீ, இதை இப்போ தானே வாங்கி வச்சுருக்கோம், லாங் லைஃப் வர வேணாமா அப்படிங்கிறாங்க. என்ன நீ வாங்கியும் வச்சுட்டு அதில் உட்காரவும் கூடாதுன்னா எப்படி நீ அப்படிங்கிறாங்க. உன்னை உட்காரக்கூடாதுன்னு சொல்லலை, உட்கார மட்டும் செய்யின்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பல்லவன் பார்த்துட்டு, சரிங்கண்ணே அப்படிங்கும்போது பாண்டிக்கும் சோழனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அப்படியே சிரிச்சுட்டு, தேவையாடாது உனக்கு அப்படிங்கிறாரு பாண்டி. ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நிலாவும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா பார்த்தா நிலாவும் சோழனும் இப்படி அந்யோன்யமாக இருக்கதா இருக்கட்டும், வீட்டில் கொஞ்சம் பொறுப்பாக எல்லாமே மாறி கொஞ்சம் ஓரளவு அப்படியே சேஞ்சஸ் வரதா இருக்கட்டும், வீடே கொஞ்சமாக முன்னேறி வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் வந்துட்டு நிலா குளிச்சுட்டு வராங்க. அப்போ சேரன் வந்துட்டு டீ போட்டுட்டு, நிலா இந்தப்பா டீயா காஃபி அப்போ உனக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் வேணாண்ணே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குன்னா என்னப்பா சொல்கிற, புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, டீ குடிக்கவே பிடிக்கல, என்னமோ வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாண்ணே அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அப்போ பால் தரவா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, வேணும்னா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாலுக்கு வராங்க. அப்போ சோழன் உட்காந்துட்டு இருக்காரு, நடேசன் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்தோடனே நிலா வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற போகும்போது இப்படி விளக்கில் ஏற்றலான்னு போகிறாங்க. அப்போ ஒரு மாதிரி அவங்களுக்கு தலை சுற்றி அப்படி கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு போயிட்டு நடேசனும் சோழனும் பிடிச்சிட்டு, ஐயோ நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இது பண்ணுறாங்க. அதுக்குள்ளார அந்த சவுண்டு கேட்டு அங்கேருந்து சேரனும் ஓடி வந்துடுறாரு, பாண்டியும் பல்லவனும் வெளியில் இருந்தவங்களும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிலா திடீர்னு கீழே விழுந்துட்டா அப்படின்னோடனே, டே என்னன்னு தெரிலடா, இப்போ தான் அதுக்கிட்ட டீ வேணுமான்னு கேட்டேன், எனக்கு வேண்டாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரிலடா, டே பல்லவ தண்ணி எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு, நிலா என்னப்பா பண்ணுது, ஏன்பா அப்படிங்கிறாங்க. தெரியலண்ணே, என்னென்ன ஒரு மாதிரி திடீர்னு தலை சுற்றிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, சரி வாப்பா நம்ம முதல்ல டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. ஆனால் சோழனுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. நிலா வா நிலா, காரில் தானே போகிறோம், அப்படியே போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமே, எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்கள்ல அப்படின்னோடனே நடேசனும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. சரிம்மா நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னோடனே, சரிண்ணா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னன்னு தெரியல, அந்த மாதிரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்றாங்க. என்ன சாப்பிட்டீங்க காலையில், டீ காஃபி ஏதாவது குடிச்சிங்களா, பித்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் காலையில் எதுவுமே சாப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, சாப்பிடவே பிடிக்கல அப்படின்றாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வெளியே போகணுமா? ஏன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னோடனே சரின்னு சோழனும் வெளியே வந்து நிற்கிறாரு. சேரன் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டு டே என்னடா சொன்னாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே உள்ளார போய் கொஞ்ச நேரத்தில் என்னை வெளியில் இருக்க சொல்லிட்டாங்கண்ணே, நிலா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாரு. எனக்கும் ஒன்றும் தெரியலண்ணே, என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இப்போ திரும்பவும் உள்ளே இருந்த நர்ஸ் வந்துட்டு சார் உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சோழனும் பயந்து பயந்து வராரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து கேட்குறாரு. என்ன ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அப்படிங்கிறாங்க. மேம் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், என்னாச்சு ஒழுங்காக சாப்பிட்டாலே நல்லா தானே சாப்பிட்றா அப்படின்றாங்க. நல்லா சாப்பிட்டா மட்டும் போதுமா, நல்லா ஹெல்த்தியானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா ரொம்ப அனிமிக்காக இருக்காளா, சத்து பத்தலையா அப்படிங்கிறாரு. இப்போ இருக்கிற சத்து போதும், ஆனால் இனிமேல் போக போக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் 2 மடங்காக நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ டாக்டர் ப்ளீஸ் எனக்கு நேராக சொன்னாலே சரியாக புரியாது, நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி சொல்கிறீங்களே, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்களேன், என்னாச்சு தான் நிலாக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, இப்போ இருக்கிற சத்தெல்லாம் பத்தாதில்ல, இனிமேல் குழந்தை வளர வரல நீங்கள் அவங்களுக்கும் சேர்த்தெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சோழனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சொல்கிறீங்க மேடம், நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன் அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படி சந்தோஷத்தில் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் ஹெல்த்தியானதாக பழம் எல்லாமே நிறையா கொடுக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களா டாக்டர், இனிமேல் பாருங்கள் பழக்கடையே கொண்டு வந்து நான் வீட்டில் இறக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் பழக்கடையை கொண்டு வந்து இறக்குவீங்களோ காய் கடையை கொண்டு வந்து இறக்குவீங்களோ அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு மெடிசன் வாங்கிக்கோங்க அப்படின்னுறாங்க. இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தா சேரன் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. டே என்னடாச்சு அப்படின்னோடனே இருண்ணே அதான் முடிஞ்சிச்சு, டாக்டரை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம், இதோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு. வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி பயந்துட்டு என்னென்ன சொல்லிச்சு அண்ணன் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்லடா, இதோ வந்துட்டு இருக்காங்களாம், சரி வந்துட்டோம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நேராக 2 பேரும் இறங்கி வந்த உடனே எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சோழன் டக்குன்னு சேரனை அப்படியே சுற்றிட்டு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாரு. டே என்னடா பண்ணிகிட்ருக்க, எனக்கு தலை சுற்றுதுரா விடுறா என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து நடேசன் வந்துட்டு டே என்னடா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம், நீ என்னடா அவனை தூக்கி சுற்றிட்டு இருக்க அப்படின்னோடனே நடேசனையும் வேகமாக போயிட்டு தூக்க பார்க்குறாரு. தூக்க முடியல. டே என்னன்னு கேட்டுட்ருக்கேன், நீ என்னடா இப்போ என்னையும் வந்து தூக்க வர அப்படிங்கிறாங்க. யோ நடேசா நீ தாத்தாவாயிட்டையா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்ட உடனே நிலாவுக்கு ஒரு மாதிரி வெக்கமாகவே வருது, அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. டக்குன்னு நடேசன் போயிட்டு ஐயனாரப்பா என் குளத்தையே நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. சோழன் டக்குன்னு அண்ணா ஒரு நிமிஷம் இருந்தேன், நான் வந்த அவசரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு கார்லேருந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே வாயில் வச்சு திணிச்சு விடுறாரு. இப்போ எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சேரன் கொஞ்சமாக ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிட்டு நிலா இந்தப்பா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா பார்த்துட்டே இருக்கும்போது இந்தப்பா அப்படின்னோடனே சரின்னு கொஞ்சமாக லட்டு எடுத்து ஊட்டி விட்டுறாரு. நிலாவும் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இதுக்காக தான் நாங்கள் எத்தனை நாள் காத்துட்ருந்தோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே உடனே நடேசன் என்ன சொல்கிறாரு, டேய் இந்த விஷயத்த முதல்ல சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்டா, அவங்களும் சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதோ நான் உடனே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அங்கே பார்த்தா மனோகர் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. அப்போ பார்த்துட்டு தேனு பார்த்துட்டு யாருங்க ஃபோனில் அப்படிங்கிறாங்க. அந்த சேரன் தான் கூப்பிடுறான் அப்படின்றாங்க. என்னம்மாப்பா இந்த அங்கே தான் இருந்து தொல்லை பண்ணாங்கன்னு பார்த்தா இங்கேயும் வந்துமா அப்படிங்கிறாங்க. தேனு சும்மா இந்த பையன் ஃபோன் பண்ணுறான், என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறான், இரு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. சார் நான் சேரன் பேசுகிறேன் சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா தெரியுது அப்படின்னோடனே நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னோடனே நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா, நிலா என்ன பண்ணுறா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கோம் சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமான விஷயமா என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. தேனும் வந்துட்டு என்னங்க என்ன சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த சைடு இருந்துட்டு மதி ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது சார் இப்போ தான் சார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, நிலா அப்படின்னு இழுக்கிறாரு. என்னப்பா நிலாக்கு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனோகருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாகுது. டக்குன்னு பார்த்துட்டு தேனு நீ பாட்டி ஆயிட்டியா அப்படிங்கிறாங்க. பாட்டி ஆயிட்டேனா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது கூடவா புரியல, நிலா
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இது கேட்டோடனே தேனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சோழனை நினச்சி ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நிலா எங்க அப்படின்னு கேட்ட உடனே இதோ பக்கத்தில் தான் சார் இருக்குது, இருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா கிட்ட போய் பேசுகிறாரு. மடி நிலா நல்லா இருக்கியாடா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு பேசும்போது அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ பக்கத்தில் தாண்டா இருக்கா, இது கொடுக்குறேன் அப்படின்னோடனே இப்போது தேனு ஃபோனை வாங்கிட்டு நிலா அப்படிங்கிறாங்க. மா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னோடனே இங்கே பாரு நிலா, இனிமேல் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னோடனே அம்மா இவ்வளோ நேரம் டாக்டர் அதுதாம்மா சொன்னாங்க, நீயும் அடுத்தது ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. இதனாலும் சொல்கிறது என் கடமை இல்லடி, எங்கே நீ இங்கே இருந்தீன்னா கூடவே இருந்து நான் பார்த்துக்குவேன், நீ தான் அங்கே போய் உட்காந்துருக்கியே அப்படிங்கிறாங்க. அதனால என்னம்மா நீ வரலாம்ல, வந்து என் கூட பார்த்துக்கோ, என் கூட இரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டில் வந்து இருந்தாலும் நல்லா இருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்போது அப்படியே மனோகரும் பார்த்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்றாங்க. இல்லைங்க நம்மளை அங்கே வர சொல்கிறா அப்படின்னோடனே இப்போ மனோகரும் பார்த்துட்டு நானே அதை தான் நினச்சேன், போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நாங்கள் கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி நிலாவை பார்க்குறதுக்காக நிலாவுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இப்போது உள்ளே வராங்க. வெளியில் பார்த்துட்டு சேரன் வந்துட்டு வாங்க சார் வாங்க உள்ளே தான் இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனே தேனுக்கும் மனோகருக்கும் வீட்டை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிட்டு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் விட்டுட்டு போனப்போ இருந்த வீடா இது, என்ன வீடே வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நிலாவை வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உட்கார சொல்கிறாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு சோஃபாவை பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க, அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்குறாங்க. வீடே என்னடா வேறு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது என்னம்மா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லடி அப்போ வந்த வீடா இது, என்னடி வீடே மாறி இருக்கு அப்படின்றாங்க. அப்போ உடனே நிலா சொல்கிறாங்க என்னம்மா அதுக்காக நாங்களும் இதே அந்த பிளாஸ்டிக் சேரு ஓட்ட ஃப்ரிட்ஜுன்னு வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்போம்னு நினச்சியா, எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும்ல, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சரிடி நீ இந்த வீட்டுக்கு வந்தோடனே மொத்தமாக இந்த வீட்டாலவே மாறிட்டியா அப்படின்றாங்க. வேறு என்னம்மா பண்ண சொல்கிற, இதானே என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.